எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ WMark ஹேர் கிளிப்பர், அதாவது ஹேர் ட்ரிம்மர், அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்படி தாங்க இருக்குது. WMark ப்ரொபோஷனல் 440C more durable and sharper, 2 motor speed settings, 6000 RPM 7000 RPM, quick charge 4 hours for 240 minutes யூஸ். அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கோட் ஆர் கோட்லெஸ் யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. ஓகே, ரீசார்ஜபிள் ஏர் கிளிப்பர். மாடல் வந்து பார்த்திங்கன்னா NG2043 ஓகேங்களா. போட்டிருக்காங்க கேன் பி 0 கேப்டு, டைப் சி சார்ஜிங் பேஸு ஸ்டாண்டு, அப்புறம் வித் 4 அட்ஜஸ்டபிள் கட்டிங் ஃபென்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித் LED ரிமைனிங் பேட்ரி பவர் இண்டிகேட்டர் லைட் ஓகேங்களா. இதோட ரீசார்ஜபிள் ஏர் கிளிப்பர், ஹை குவாலிட்டி ப்ரிசிஷன் பவர், மெட்டலர்ஜி, 440C ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப்பர் பிளேடு, செராமிக் மூவிங் பிளேடு, 4 அட்ஜஸ்டபிள் கட்டிங் லென்த் லெவல்ஸ் 0.8 1.2 0.8லேருந்து 2.0 mm, அப்புறம் 2 மோட்டர் ஸ்பீடு, அது 6000 RPM 7000 RPM ஸ்பீடில் வச்சுக்கலாம். லித்தியம் பேட்டரி ஒரு 2000 mAh, 4 hours ஃபுல் சார்ஜ் ஃபார் 4 மணி நேரம் போட்டோன்னா 4 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். 24 ஓகேங்களா. வித் LED ரிமைனிங் பேட்டரி பவர் இண்டிகேட்டர், நம்ம பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக ஒரு LED கொடுத்துருப்பாங்க. USB சார்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம செல்ஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி சார்ஜிங் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. அக்சசரிஸ் என்ன இருக்குன்னா 8 கைட் கோம்ஸு, அது இந்த இருக்குது 1.5 3/5 1.5 3/4 5 1 6 9 12 15 8 mm. அப்புறம் லூப்ரிகேட்டிங் ஆயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ரஷ்ஷு இதோட இருக்குள்ள USB சார்ஜிங் கேபிள் அண்ட் சார்ஜிங் பேஸ் ஓகேங்களா. கிட்ட போட்டிருக்காங்க. இது சைனீஸ் மேக் தாங்க இது. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம், அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃபுல்லாக நல்லா பாக்ஸ் நல்லா டிசைனாக இருக்குது, பார்ப்போம். எப்படி பிரிக்கும்னு தெரியல அது. ஓகே, சரி பிரிப்போம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2555. இதில் 2042 ஒன்று இருக்குது மாடல் நம்பரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமல் அது வேறு ஒரு மெட்டலில் செஞ்சது. மற்றபடி ரெண்டுமே சேம் தான். கீழேருந்து மேலே தள்ளுவோம்.
வா பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், டபிள்யூ மார்க் நல்லா கொடுத்துருக்காங்க. பேக்கிங் அப்படியே நம்ம இப்படி பிரித்தோம்னா அழகான ஒரு ஏர் கிளிப்பர். ஒரு ஏர் கிளிப்பர் வித் அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிளேடை. ரைட்டு, யூஎஸ்பி சார்ஜு. அது வந்து பார்த்திங்கன்னா மாடல் NG 2043 இன்புட் 5 வோல்ட் 1000 mAh 1 ஆம்பியர் தரலாம். 5 வோல்ட் 1 ஆம்பியர் தரலாம். சார்ஜிங் டைம் 4 hours. மேட் இன் சைனா. இது சைனா பீஸ் தான். ஓகேங்களா? இது பாருங்கள், நல்லா கைக்கு அடக்கமாக இருக்குது. ஒரு கேப் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0 1 2 3 4 லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கீப் பிளேட்ஸ் ஆயில்டு. எப்பவுமே நம்ம ஆயிலில் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்தாங்க பட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க. அங்கே பேட்ரி அளவுக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. பேட்ரி இந்த ரேஞ்சில் இருக்குது. 1 2 3 4 5 6 8 பாயிண்டில் 6 பாயிண்ட் இருக்குது. அப்புறம் ஸ்பீடை கூட்டுற பாருங்க. இந்த ரெட் கலர் ஸ்பீடுக்கு ஓட்டின உடனே இது டர்போ. ரொம்ப ஸ்பீடாக டர்போ. ரெட் கலர் லைட் இது. ஓகேவா? ரெண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நார்மல் ஸ்பீட் இருக்குங்களா, அப்புறம் இன்னும் ஸ்பீடு டர்போனா ரெட் கலர் லைட் எடுத்து ஸ்பீட் அதிகமாக இருக்குது. சவுண்டு கேட்குங்களா? ஓகே, இது ஒரு 60 டெசிபல் அந்த ரேஞ்சில் தான் சவுண்டு கேட்கும். சரி, ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு, ஃபுல் ஸ்பீடு, நார்மல் ஸ்பீடு, டர்போ ஸ்பீடு. நார்மல் ஸ்பீடு, டர்போ ஸ்பீடு. எனக்கு கூடவே சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறதுக்காகவும் டர்போ ஸ்பீட்னா ரெட் கலர் எல்இடி எரியுது. ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், ஆனால் ஆஃப் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா கைக்கு அடக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg அந்த ரேஞ்சு வருங்க. ஓகேங்களா? சரி, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். டபிள்யூ மார்க் பிராண்டு. ஒரு அண்ணா சொன்னார், செலவன்கிற ஒரு அண்ணா ரிவ்யூ போட்டிருந்தார். இது நல்லாயிருக்குன்னு சொன்னார். அதான் சரி வாங்கி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி டைப் தான் இருக்குது. ஓகே, அப்படியே உள்ள வச்சிடலாம். அடுத்தது யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பேடு, இந்த ஸ்டாண்ட் பேடு. ஓகேங்களா? இது சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. இதை வச்சுட்டு மிஷினை மாட்டிக்கிற மாதிரி மாட்டி காட்டுறவங்களுக்கு யூஎஸ்பி, ஒரு பேடு, ஒரு யூஎஸ்பி கேபிள். ஓகேங்களா? யூஎஸ்பி கேபிள் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்ப்போம். சி டைப் தாங்க, சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு லென்த்தாக இருக்க. ஒரு மொபைல் சார்ஜர் கேபிள் அந்த லென்த்தில் இருக்குது. இது ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் கிட்ட இருக்கும். 1 மீட்டர் 1.25 மீட்டர் பக்கம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கோமு எட்டு வகையான வெஜிடபிள் கோம். ஓகேங்களா? 1 2 3 4 இது 4 கொடுத்துருக்காங்க. MM 9mm 12mm. அதுங்களா தெரியுதுங்களா? 9mm 12mm 16mm அப்புறம் 18mm. ஓகேங்களா? அவனுக்கு எந்த லென்த் வேணுமோ அது பண்ணிக்கலாம். இது 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு கவரில்
இன்னொரு கவரில் ஒரு ஆயில் கொடுத்துருக்காங்க. ஆயில் கம்மியாக தான் இருக்குது, நம்ம வேணால் வாங்கிக்கணும். லூப்ரிகேட்டிங் ஆயில் வாங்கிக்கணும். ஓகே, ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1.5 mm 1.5 mm, அடுத்தது 3 mm, 4.5 mm, 5 mm, 6 mm ஓகேங்களா, 6 mm. இது ஒரு 4 பிளேடு. அதுக்கப்புறம் சின்ன ப்ரஷ்ஷு, க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இப்போ 8 mm ஆச்சு. ஓகே, சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வச்சிடலாம். அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன லென்த்தில் இருக்குலாம் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, படிச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ளீஸ் டு நாட் டிஸ்அசம்பிள் த கிளிப்பர், இதை டிஸ்அசம்பிள் பண்ண வேண்டாம்னு போட்டிருக்கு. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ப்ளீஸ் cannot be washed by water and keep away from dampness. ஓகேங்களா, வாட்டர்கிட்ட தள்ளி வைங்க, வாட்டர் வாஷ் பண்ணிடாதீங்க. தின்னரோ ஆல்கஹாலோ கேசோலின் இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும். ஒன்லி த லிட்டில் வெட் கிளாத் ஆர் நியூட்ரல் லிக்விட் soap to clean the clipper. Never charge the clipper above 40 degrees or below 0 degree environment. Slight heating during the operating or charging is normal. மேக்ஸிமம் ஹீட்டானால் யூஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். தொடர்ந்து யூஸ் பண்ணுறது தான் ஹீட்டாக தான் செய்யும். கோட்லெஸ், இந்த நம்ம கோட்னா பவர் இன்செர்ட் பண்ணி பண்ணுறது, கோட்லெஸ்னால் இந்த சார்ஜில் பேட்டரி மூலமாக யூஸ் பண்ணுறது. லாங் டே கோடட் ஆப்ரேஷன் கிளிப்பர் பவர் ஸ்டோரிங் யூஸ். ஓகே, படிச்சுக்கோங்க. நம்ம ஒயரோட நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் ஒரு 4 hours யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சார்ஜிங் போர்டு கேபிள் அந்தளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஓகே, தான் நம்ம ட்ரிம்மராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் கிளிப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அழகாக பக்காவாக நின்றுச்சுங்க, நல்ல ட்ரிம்மர். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2555. சப்போஸ் கம்மியாக கிடச்சா வாங்கிக்கோங்க. நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது ரேட் வருது, அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ பாருங்கள், எதுவும் கன்வீனியண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதாங்க டபிள்யூ மார்க்கோட ட்ரிம்மர். நல்லாயிருக்கு, ஹெவியாக இருக்குது. 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.